Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மீகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் புரட்டாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். புரட்டாசி மாதம், இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்தது என்றால், பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி. இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம், அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி என்பது புதனுடைய ராசி. புதனுக்கு அதிதேவதை பெருமாள். ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது. இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான். ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும், புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது. மகம், பூரம், உத்திரம், உணவப்பத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ என்று பயப்பட வேண்டாம். என்றால் சனி இருக்கும் ராசிநாதன் குருவான் சனிக்கு கேந்திரத்திலே இருக்கிறார். சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கும் வரை உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் இருக்காது. ஆக அஷ்டம் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசியிலே சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறார்கள். சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்ந்து புத ஆத்தி யோகத்தை பெறுகிறார். ஆகவே இந்த மாதம் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். குடும்பத்திலே விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் திருஷ்டி காரணமாக சிறிது கால தாமதம் ஆனாலும் அமாவாசைக்கு பிறகு, வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கு பிறகு நிச்சயமாக காரியத்திலே வெற்றியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் புத ஆத்தி யோகத்தை பெறுவதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் செவ்வாய் சகோதர காரகனாக இருந்து 3ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. சகோதரனால் நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள். சகோதரனுடைய வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும். இந்த மாதத்திலே லாபஸ்தானத்திலே குருபான் இருப்பது மூத்த சகோதரனுக்கும் நல்லது, இளைய சகோதரனுக்கும் நல்லது. விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதற்கான முகாந்தரங்கள் இந்த மாதம் தெரியும். அஷ்டமசி நடக்கிறது, என்ன ஆகுமோ என்றெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. அதன் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகுபான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவி உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மனைவி சிறிது கோபமாக செயல்பட்டாலும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அந்த கோபங்கள் இருக்கும். 8ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மனைவிக்கும் உங்களுக்கும் மாறி மாறி மூட்டு வலி, கை வலி, கால் வலி போன்றவற்றை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதையும், முருங்கைக்காய் போன்ற வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும், மொச்சக்கொட்டை போன்ற வாதத்தை ஏற்படுத்துகின்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. காரிய தாமதம் ஆகுமே தவிர நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது எங்கும் எதிரும் லாபம் என்ற சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே விரைவில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், நல்ல ஆரோக்கியத்தையும் அடைவார்கள். இதுவரை உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், உள்ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் விலகும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உடல் உபாதைகளுக்கு மாதம் சிறிது மருத்துவங்கள் செய்ய வேண்டியிருக்கும்.
இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்ன இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியை கேதுவான் 7ஆம் இடத்துல ராகுவான் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பதனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் கஜச்சாயே என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கஜம் என்றால் யானை, சாய் என்றால் நிழல். அன்றைய தினத்திலே மகாதிரியோதசி என்றால் அன்றைய தினத்திலே முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் செய்தால் எப்படி யானையின் நிழல் என்பது அமைதியை கொடுக்குமோ அதை போலவே உங்கள் மனம் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில இடங்களிலே பெண்கள் தனியாக இருப்பார்கள். அவர்கள் வீட்டிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதாவது குழந்தைகள் இல்லாமல் இருப்பார்கள், அல்லது அவர்கள் குழந்தைகள் வெளிநாடுகளில் இருப்பார்கள். விதவை பெண்கள் மாத்திரம் தனியாக வீட்டில் இருப்பார்கள். அவர்கள் அன்றைய தினம் உபவாசம் இருந்தால் நிச்சயமாக முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி அவர்களுக்கும் கிடைக்கும், அவருடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை என்று முன்னோர்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த மாதம், அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருடம் வரையும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை உங்கள் நட்சத்திரத்தில் வருகிறது. ஆகவே அன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக 3 அமாவாசைகள் மிக முக்கியமானது. ஒன்று மகாலய அமாவாசை, அடுத்து ஆடி அமாவாசை, அடுத்து தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பானது. அதில் மகாலய அமாவாசை உங்கள் நட்சத்திரத்தில் வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது 3 தலைவாழை இலைகளிலே அன்னத்தை பிறப்பி, அதாவது சாப்பாடு, அன்னம், அவர்கள் விருப்பமாக சாப்பிடுகின்ற அன்னத்தை எல்லாம் வைத்து நடுவில் இருக்கின்ற அந்த இலைக்கு முன்னால் உங்களுடைய பெரியவர்களுடைய படங்கள், அதன் பிறகு அதற்கு வலது பக்கத்திலே பெருமாளுடைய படம், அதாவது பொதுவாக சிராத்த தேவதை என்று விஷ்ணுவை சொல்வார்கள். ஆகவே பெருமாளுடைய படம், அதற்கப்புறம் அவருடைய இடது பக்கத்தில் உங்கள் குலதெய்வ படம் அல்லது விநாயகர் படம் வைத்து நீங்கள் பூஜை செய்து உங்கள் பெரியவர்கள் இருக்கின்ற அந்த படத்துக்கு முன்பால் இருக்கின்ற அந்த இலையிலிருந்து சிறிது சாதத்தை எடுத்து நீங்கள் காக்கு கைக்கு போடலாம். அதன் மூலமாக பெற்றோர்கள், அதாவது முன்னோர்கள் பிரீத்தி அடைந்து உங்களுக்கு மங்கள ஆசீர்வாதம் செய்வார்கள். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 22 அன்றைய தினம் கோ கிரீடன பிரதிபட்ட என்று பஞ்சாயத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம், அடுத்த மாதம் கூட நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை. அதற்கு அடுத்து 9 நாட்கள் நவராத்திரி. இதே போல பல விசேஷங்கள், தெய்வ விசேஷங்கள். முதலில் பித்ருக்களுடைய, முன்னோர்களுடைய விசேஷங்கள், அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால், கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார், தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள். இதர ஆந்திரா, கர்நாடகா போன்ற நாடுகளிலே, போன்ற மாநிலங்களிலே அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள். அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள். உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும், உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை, இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமமான மாதங்கள். ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது. வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வீடு கட்ட ஆரம்பித்தல், வாசல் கால் வைத்தல், கிரகப்பிரவேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது. சரி, என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால், அமாவாசைக்கு பிறகு, அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துதல், திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல், பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல், சீமந்தம் செய்தல், வளைகாப்பு செய்தல், தொட்டிலில் குழந்தைகளை இடுதல், குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல், வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல்,
புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல். ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பெயர்கள் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும். ஆக வளர்ப்பெயர்களே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல், உழவு ஆரம்பித்தல், எருவிடல், விதை விதைத்தல், கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம். அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல், விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல், புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல். இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வது என்பது விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது. ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல், தூரதேச பிரயாணங்கள், மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல், கடன் தீர்ப்பல். அதாவது இந்த மாதத்திலே பிற்பகலிலே செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆகவே கடன் தீர்த்தல், புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால், புரட்டாசி 1ஆம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள். அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது. தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம். அடுத்து வளர்ப்பறையில புரட்டாசி 8ஆம் தேதி மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் செப்டம்பர் 24 புதன்கிழமை, சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம். அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம். அடுத்து புரட்டாசி 13ஆம் தேதி செப்டம்பர் 29 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அக்டோபர் 2 வியாழக்கிழமை விஜயதசமி. அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் உத்திராட நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்கிறது. அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம். ஆக விஜயதசமி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து புரட்டாசி 20 அக்டோபர் 6 உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்றைய தினம் சித்தியோகம். அன்றைய தினம் சுப காரியங்களை செய்யலாம். ஆக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.